நாம் இன்று சப்ஜெக்டுக்குள்ள கடந்து செல்வோம். இன்றைக்கான வசனம் யோவான் 5 வசனம் 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆத்மீக தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 25. மருத்துவர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு பாடுவதும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் விளைவார்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். தேங்க்ஸ்க்கா. இப்போ நம்ம இன்னைக்கான வேத டிஸ்கஷன் என்னன்னா உயிர் தெரிதல். அந்த டாபிக் நாங்கள் இன்னைக்கு கடந்து செல்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் இதுல 2 வகையான உயிர் தெரிதல் இருக்கு. அதுல முதலாவது உயிர்த்தெழுதல் நிலை பரலோகத்தின் உயிர்த்தெழுதல், அடுத்தபடியாக பூமியில் உயிர்த்தெழுதல். எந்த சப்ஜெக்ட்ல நம்ம கடந்து செல்லலாம். அது ஃபர்ஸ்ட் போற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பரலோகத்திற்குரிய உயிர்த்தெழுதல். அதுக்கான நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் கேட்டகரியில பிரிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபை, அடுத்தபடியாக திரள் கூட்டத்தினர், மூன்றாவதாக முற்பிதாக்கள், லாஸ்டாக பொதுவான உயிர்த்தெழுதல். அதுல சபை அப்படின்னா சபை வகுப்பார் அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது அதுல வசனம் சிஸ்டர் படிச்ச மாதிரி யோவான் 5 வசனம் 24 சொல்லும்போது வசனம் 24 நம்ம கவனித்து பார்க்கும்போது சபை வகுப்பாராகிய கிறிஸ்துவின் நிலை மற்றும் மனவாட்டி அல்ல மற்றும் 1,44,000 பேர். இதுல நம்ம அதை அவங்கள ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதுல நம்ம இன்னைக்கு சபை வகுப்பாராகிய சபைக்கு தலைவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சபை வகுப்பார நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு அவர் இப்ப கிறிஸ்துவின் நிலை அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 16 வசனம் 24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இதுல கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சோ இஃப் யூ வாண்ட் டு பிலீவ் அப்போ சொல்றாங்க தேவன். சொல்லும் போது இப்ப நம்ம சபை வகுப்பை நம்ம எல்லாமே அழைக்கப்பட்டிருக்கோம். அது நம்ம பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழ பண்ணும்போது அவன் இவங்க சபை வகுப்பாராகிய ஃபர்ஸ்ட் இவங்க ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல இவங்க உயிர்த்தெழுதல் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல என்ன தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தானே வெறுத்து அப்படிங்கிறப்ப தன்னைத்தானே வெறுத்துனா அந்த பாடுகளை நம்ம உள்ள நம்ம பிரவேசிக்கும் போது அது நமக்கு ஒரு விசாலமான பாதை இல்லைன்னா அகலமான பாதை கிடையாது. அது நெருக்கமான பாதையும் கற்கள் முட்கள் உள்ள பாதையுமா தான் இருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது அதாவது நம்மளதான் வாண்டடா போறோம். நம்மள யாருமே கம்பல் பண்ணல. ஸோ நம்ம தான் வாண்டடா போறோம். ஸோ இது தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே காமனா உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா யாரு வராங்களோ அவங்க வாங்கதான் தேவன் ஒரு காலிங் பண்றாங்க. அந்த காலிங்க பாத்தீங்கன்னா ஸோ சபை வகுப்பாராகிய அந்த 1,40,000 பேர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உள்ளார அவங்க என்டர் ஆகுறாங்க. அப்படி அவங்க என்டர் ஆகும்போது அவங்களோட கேரக்டர்ஸ் பிளஸ் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்னா, நம்ம இன்னைக்கு படிச்ச மாதிரி இந்த பரலோக மனநிலை படிச்சோம்ல ஒரு டாபிக், அது மட்டும் மாசம் ரிப்பீட் பண்ணுங்க. பரலோக மன்னா இதோ பெங்கன் பண்ணுங்க. இது காணப்படக்கூடியவர்களிடையே கிருபையின் ஆவி பெருகி இருக்கும். இதையே தேவனுக்கென்று சத்தம் செய்த யாவரும் பெற்று அதிகப்படுத்தி இதனாலே நெருகேற்றப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது அவர் வழிகளில் நாமும் நடந்து அவர் போதித்தவைகளை கைக்கொண்டு ஜீவிக்க முயல்வதாகும். அவர் முன் சொன்ன காரியங்களையும் பின்னர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுத்த கட்டளைகளின் யாவையும் கைக்கொண்டு அவருடைய பாடுகளில் பங்குபெறவும் பின்னர் மகிமையில் அவருடன் ஆட்சி செய்வதும் நமக்கு இதன் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய பாடுகளில் பங்கு பெறவும்
பிற மகிமை அவரும் ஆட்சி செய்வதும். அப்படிங்கிறப்ப இதுல வந்து நம்ம என்னன்னா நமக்கு பாடுகள் வந்து பங்கு பெறும்போது நமக்கான அந்த ஒரு அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ல நம்ம வந்து தேவனை வந்து நம்ம வந்து அவங்க கூட மத்தியில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்காங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வெளிப்பாடு நமக்கு எப்படி அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து கிறிஸ்துவின் குணலட்சங்களை நம்ம வந்து அந்த பாடுகள் வழியாக நம்ம போகும்போது நமக்கு அந்த பாடுகள் மத்தியில நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கிறிஸ்துவின் சாயல் நம்ம வந்து வெளிப்படுத்த விரும்புகிறோமோ அதுதான் வந்து கிறிஸ்துவின் சாயல் நம்ம பண்றது. அதுல வந்து நம்ம வந்து அதுல எப்படி வெளிப்படுத்தினா ஆவின் கனிகளாகிய அந்த 9 கனிகள் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். ஸோ இப்ப வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து கிறிஸ்துவின் சாயலின் அந்த அல்லது கிறிஸ்துவின் குணலட்சம் நம்ம வந்து அடையத்துக்கு நம்ம வந்து பிரயாசப்படுவோம். அப்படி அப்படி பிரயாசப்படுறவங்க தான் முதலாம் சபைக்குரிய அந்த சபை வகுப்பாராகிய கிறிஸ்துவின் சரீரத்துல அவங்க அங்கமா அவங்க வந்து தெரிந்து கொள்ளப்படுறாங்க. அதுல வந்து அவங்களோட கோல் எப்படி இருக்குன்னா பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதாய் ஓட வேண்டும். ஸோ வந்து அந்த எல்லாருமே வந்து பந்தய பொருளுக்காக நம்ம உள்ளார என்டர் ஆயிருக்கோம். அந்த பந்தய பொருள் ஓடுறோம் எப்படின்னா அந்த பந்தய பொருளை நோக்கி தான் ஓடணும். அப்படி ஓடுறவங்க தான் அவங்க வந்து தேவனுடைய மகிமையில முதலாம் உயிர்த்தெழுதல அவங்க வந்து 1,40,000 அவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல அடுத்தபடி என்னன்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டத்தார். திரள் எப்படின்னா அவங்களும் அந்த பந்தய ஓட்டத்துல பரிசு பெறதான் அவங்களும் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஆனா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 50-50, இங்க பாதி அங்க பாதி, அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து ஃபுல்லா தான் அவங்க வந்திருக்காங்க. பட் அவங்க கம்ப்ளீட் பண்ணாம அவங்களோட அந்த உலக ஆசையும் பிளஸ் ஆவிக்குரிய ஜீவத்தின ஆசையிலும் அவங்க வந்து ஒரு அன்பலன்ஸா இருக்கிறதால அவங்களும் பந்தய பொருள் நோக்கி தான் ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவங்க வந்து பந்தய பொருளை நேரம் பார்க்காம சைட்ல உள்ளவங்கள பார்த்து ஓடுறாங்க, இல்லைன்னா வந்து ஆடியன்ஸை பார்த்து ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. பட் லிட்டில் டைம் எடுத்து போறாங்க, லேட்டா போறாங்க. அப்படி லேட்டா போறதால அந்த 1,40,000 அந்த அந்த நம்பர்ஸை வந்து அவங்க லேட்டா போறதால அந்த 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 நம்பர்ஸ்க்கு அவங்களால போக முடியறதில்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மனவாட்டின் தோழிகளாக அல்லது அந்த சபைக்கு அடுத்த நிலை கீழ்நிலை அவங்க வந்து ஒரு மனவாட்டின் தொழிலாக வந்து அவங்களுக்கு பக்கத்துல வந்து நின்று, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மதிப்பு இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து செகண்ட் நிலையில இருக்காங்க. இவங்க வந்து இவங்க வந்து அந்த உயிர்த்தெழுதல அவங்க வந்து இது மாதிரி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த பலியின் ஜீவியத்தை அவங்க வந்து முழுமையா ஃபுல்ஃபில் பண்ணல. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் எடுத்து அவங்க அந்த அந்த வாய்ப்பை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு வந்து என்னன்னு சொல்றேன்னா இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உபத்திரவங்கிறதுல அவங்க போயிட்டு அந்த பாடுகளால அவங்க திரும்பிய வந்து அவங்க இந்த முதல் வீட்டில அவங்க வராங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது முற்பிதாக்கள் மற்றும் பொதுவான உயிர்த்தெழுதல். அதுல நம்ம இப்படி பார்க்கலாம். பொதுவான உயிர்த்தெழுதல் எப்படின்னா தேவன் வந்து அவங்களோட 2ஆம் வருகையில எல்லாருமே வந்து உயிர்த்தெழுதல் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா என்டையர் வேர்ல்டுமே வந்து உயிர்த்தெழுதல் அடைஞ்சிறாங்க. அதுல வந்து சாத்தானும் வந்து அதுல வந்து அவங்க உயிர்த்தெழ அடைஞ்சிறப்ப அதுல உள்ள நீதிமான்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நீதிமானம் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த உண்மையான சத்தியம் வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாம இருக்காங்க. அப்ப தெரியாம இருக்க என்ன பண்ணோம்னா ஒரு 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 என்டையர் வேர்ல்டுல நீதிமானும் இருக்காங்க, அட் த சேம் டைம்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலா அநீதிமான்களும் இருக்காங்க, அவங்களுக்கு கைன் பண்ண பிசாசும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா வருது. அந்த போராட்டத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு தான் முற்பிதாக்கள் வந்து ஒரு போர் வீரனா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அந்த உண்மையான நீதிமான்களுக்கு சத்தியத்தை தரணும், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த முற்பிதாக்கள் நமக்கு அந்த புரிதலும் அவங்க வராங்க. அவங்க வந்து அந்த நீதிமன்ற சத்தியத்தை வழங்கி அவங்கள வந்து மேலும் சபையை வகுப்பாராக மாற்ற அவங்க வந்து ஒரு
ஒரு சத்தியத்தை வழங்குறாங்க. அப்ப சத்தியத்தை வழங்கும் போது என்னன்னா, அது செகண்ட் உயிர்த்தெழுதல எல்லாருமே வந்து அப்ப என்ன ஆகும், இங்க உள்ள நீதிமான்கள் வந்து அவங்க வந்து திரு கொடுத்தாரு வந்து அவங்க வந்து பங்கு நிலை பெற்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த என்டையர் வேர்ல்டுல வந்து எல்லாருமே வந்து அந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டு எல்லாருமே உள்ளாராங்க, என்ட்ராயிறாங்க. ரிமைனிங் உள்ள அந்த நீதிமான்கள் பிசாசு அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள வந்து அந்த முத்தகத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு என்டையரா ஒரு செயின் இல்லைன்னா ஒரு வலை மாதிரி போட்டு மொத்தமா அவங்கள வந்து லாக் பண்ணி பாதத்துல மீன் அவங்க வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தேவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம வந்து ஒரு என்டையர் பீப்புளுமே வந்து சத்தியத்தை நிமித்தமாகவும் தேவனுடைய அந்த கிறிஸ்துவின் குணலட்சத்தின் சார்ந்தவர்களாகவும் அவங்க எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுறாங்க. ஸோ அந்த நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யத்துல தீமையானவர்கள் அல்லது இல்லைன்னா பிசாசான அந்த ஒரு எந்த இதுவுமே இல்லாம என்டையர் வந்து ஃபுல்லா ஹோல்னஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட புரிதலுக்கான மற்றும் பரலோகத்திற்குரிய உபயோகத்திலான என்னோட புரிதல். மேலும் அடுத்தபடியாக பூமிக்குரிய உபயோகத்தலை வழங்கும்படி பிரதர் மனோஜர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அனைவருக்கும் நம்ம பிதாவான தேவன், நம்ம ரட்சக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நன்றிகள் எழுதுகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் எழுதுச்சு. இப்போ நம்ம பட்டத்துக்குள்ள கலந்து போனோம். அன்பு சகோதரன் சொன்ன மாதிரி ரிசரக்ஷன் பத்தி நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்னா என்ன, உயிர்த்தல் தான் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆதாம்குள்ள மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்ட் தான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதாம்னி ஏதேனும் தேவன் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ என்ன லோகத்தோட கிரியேட் பண்ணிருக்கிறாங்க? ஓகே, அழகே செய்யறதுக்கு மலாக்கி 2:15 சொன்ன மாதிரி தேவனோட சந்ததி அவங்க நுண்டி எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ டெஸ்டினேஷன் வந்து தேவனோட சந்ததிக்காக ஆதாம்னு கிரியேட் பண்ணிருக்கிறாங்க, ஏதேனும் வச்சிருக்கிறாங்க. அந்த நடக்கிற சமயத்துல ஆதாம் நடந்துட்டே போறாங்க. சில நாளுக்கு அப்புறம் கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த ஆதாம் இப்போ படுத்திருக்கிறாங்க. ஸோ படுத்திருக்கிறாங்க. ஆதாம்குள்ள வந்த எல்லா சந்ததி அந்த மரண நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள் ஆனா இந்த இது தேவனோட சந்ததி ஆக முடியல இங்க. ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல பார்த்தோம். முதலாம் உலகத்துல, 2ஆம் உலகத்துல, 3ஆம் உலகத்துல என்னென்ன நடக்க போறது. ஸோ கடைசி இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகலாம். ஸோ அவங்க கீழே படுத்திருக்கிறாங்க, இப்போ தூங்கி இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ இவங்கள் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க கை கொடுத்துட்டு திருப்பி நில வைக்கிறாங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வச்சுக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஸ்டாண்டிங் அப் அகைன். திருப்பி அவங்க வந்து மீண்டும் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நிக்கிறாங்க. ஸோ ரிசரக்ஷன் நம்ம வந்து முழுசா அந்த டெஸ்டினேஷன் வந்து அவங்க ரீச் ஆகலாம். ஆனா அதுக்கு ஒரு படியா இங்க ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் ரிசரக்ஷன்னா மேலோட்டமா என்ன நம்ம நினைக்கலாம்னா ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வரும். ஆனா ரிசரக்ஷன் வந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள போக முடியாது. ஸோ அதோட முதல் படியா இங்க வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏதேனும் அவங்க வந்து கீழே விழுந்தாங்க, ஆனா அங்க நொண்டிதான் அவங்க வந்து திருப்பி எழுந்திருப்பாங்க. அங்க இருந்து திருப்பி அந்த மெயின் எண்டிங் என்ன இருக்குது, தேவனோட சந்ததியை ஆக முடியும். அதுதான் டார்கெட். ஆனா அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. உடனே உயிர்த்தெழுதல் வந்தோடனே தேவ சந்ததி ஆக முடியுமா? முடியாது. சோ அதுதான் ரொம்ப அழகா நமக்கு வந்து இங்க ரிசரக்ஷன் அப்படின்னா கிரேக் வேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனஸ்தாசிஸ் அப்படின்னா ஸ்டாண்டிங் அப் அகைன், திரும்பி நிக்கிறது தான் ரிசரக்ஷன்னா. ஸோ இந்த ரிசரக்ஷன்ல முதல் பங்கு என்னன்னா அந்த முதல் ஸ்டெப்பு தான் இந்த ரிசரக்ஷன்ல உயிர்த்தெழுதல் வந்து எல்லாரும் உயிரோட வர்றதுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனா இங்க வந்து அங்க ஆதாம் வந்து விழுந்தது எதுலன்னா பாவத்துல விழுந்ததுனால அது எல்லாரும் அவங்களோட சந்ததி எல்லாமே அந்த பாவத்து நிலையில தான், அந்த விக்கெட் நிலையில தான் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஜான் 5:28-29 நம்ம பார்த்தா
என்ன ஆகும்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாள் வரும், கல்லறைகள் எல்லாமே திறக்கப்படும் அவங்களோட சத்தத்தை கேட்டு. அப்போ நல்லவர்கள் நீதிமான்கள் ஜீவ ரிசரக்ஷன்க்கு, அநீதிமான் ஆக்னி தீர்ப்புக்காக எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க நீதிமான்னா யார், அநீதிமான்னா யார்? நீங்க சீக்கிரமா சொல்லாதான் நாங்க போக முடியும். என்ன நான் அவ்வளவு ஆனா நீதிமான் உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு நமக்கு பாக்குறோம். ரான்சம். பட் அப்ரஹாம் யாரு? அப்படின்னா ரான்சம் மேல அவங்க விசுவாசத்தினால்தான் நீதிமான்கள். சோ இங்க நம்ம மேலோட்டம் என்னன்னா நல்லவங்கள் கெட்டவங்கள் அப்படிப்பட்ட அந்த பிரிவு இல்ல. சோ என்னன்னா பைபிள்ல இருக்குது யாருமே நல்லவங்கள் இல்ல, நீதிமான்கள் யாருமே இல்ல. சோ இந்த வருஷத்துல நமக்கு இந்த ரெசரக்ஷன்ல சொல்றப்படுற நீதிமான் அநீதிமான்னா அங்க பழைய ஏற்பாட்டுல அவங்களோட விசுவாசத்தினால் யார் அந்த தேவன் விஷயத்துல விசுவாசம் இருந்திருக்காங்களோ, ஜஸ்டிஃபை ஆனாங்களோ அவங்களதான் அங்க சொல்றப்பட்ட நீதிமான்கள். சோ அவங்க எல்லாரும் ரெசரக்ஷன்ல வந்து உயிர்த்தெழுதல் வந்துருவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம் அப்ரஹாம். தேவன் அவங்க விசுவாசிக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு நீதியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் சேம் கேட்டகரியில தான் நம்ம இந்த காலத்துல இருந்த நம்மது அந்த சபைக்குள்ள வந்த பீப்புள் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். சோ நம்ம எப்படி நீதிமான்கள் ஆனோம்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்தோட மரணத்து மேல நம்ம வந்து விசுவாசிட்டோம்னால நம்ம நீதிமான்களா எண்ணப்பட்டோம். கரெக்ட் தானா? சோ அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நீதிமான்கள் ஆனப்பட்டவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்து மேல் விசுவாசம் இருந்த நமக்கு வந்து ஒரு பரத்துக்கேற ஆசீர்வாதம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. சோ அதுக்கே அது குளோரி அண்ட் அந்த மகிமை அந்த கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த இம்மோர்டாலிட்டி பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆப்ஷனா நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். மேலும் நமக்கு ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுக்காக இந்த லக்கம் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது வேற தேவனுடைய குமாரலா எண்ணப்படுறதுக்கு நமக்கு இந்த விஷயம் வந்து நமக்கு உதவி செய்யும். ஆனா அவங்க தேவனுடைய குமாரலா எண்ணப்பட முடியுமா? விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆனப்பட்டுக்கு முடியாது. சோ இந்த ரெண்டு விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிசரக்ஷன் வந்து வந்துரும் அப்படி பாக்குறோம். அப்படியே அநீதிமான் அப்படி நம்ம பாக்குறோம். அவங்களும் உயிர்த்தெழுதல் வந்துருவாங்க. இவங்க தவறா மற்றவங்கள் உயிர்த்தெழுதல் வந்துருவாங்க. சோ எதுக்காக அவங்க வந்துருவாங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஒரு ட்ரையல், மீண்டும் ஒரு சான்ஸ்க்காக அவங்களுக்கு. அது ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு. யார் யார் மரணத்துக்கு மற்ற நீதிமான் ஆனாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தேவன் வந்து கொடுக்குறாங்க. அங்க வந்து டேமினேஷன் அப்படியே ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுக்கப்பட்டது. ஆனா அது ஒரு சாபம். அவங்க அதுக்கு கிரீக் வேர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிரைசிஸ், டர்னிங் பாயிண்ட், ஒரு டிசிஷன். அவங்களுக்கு ஒரு டெஸ்டா அங்க திருப்பி அந்த டெஸ்ட்டுக்கு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். சோ இது அந்த பட்சத்துல சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ரிசரக்ஷன் வந்து இருக்க போறது நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த பட்சத்துல பார்த்தோம், நீதிமான்கள் எதுக்காக ரிசரக்ஷன் ஆகுறாங்க? ஜீவ உயிர்த்தெழுதலுக்காக எழுதுறாங்க. ஜீவ உயிர்த்தெழுதல் என்ன? இன்டர்னல் லைஃப். நெக்ஸ்ட் லைஃப் ரிசரக்ஷன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓகே. ஆனா அநீதிமான்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் தான் கொடுக்க போறாங்க. புரியுது? ஓகே. அந்த லைஃப் ரிசரக்ஷன் ஓகே. இப்போ இங்க சொல்றப்பட்ட ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், சர்ச் கிளாஸ்க்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த லைஃப் ரிசரக்ஷன்? ஓகே ஓகே, கரெக்ட் தான். இங்க லைஃப் ரிசரக்ஷன்னா
நம்ம எப்படி இங்க ஒரு ஆங்கிள் நமக்கு பிரதர் குறிப்பிட்டுறாங்கன்னா, சபை கிளாஸ் லைஃப் ரிசரக்ஷனுக்காக வீட்டில் தான் வந்தப்போ இன்ஸ்டன்டா அவங்க பரிபூர்ணமாக முடியும். சோ இந்த காலத்துல பர்டிகுலரா இந்த 7ஆம் காலத்துல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நித்திரையில தான் இருந்திருக்காங்க. சபை வாய்ப்பு ஒருவேளை முடிச்சிருந்தாலும் அந்த 2ஆம் வருகை வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தான் 78ல அவங்க வீட்டில் அந்த மகிமைக்குள்ள போனாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ இருக்கிற 7ஆம் கால சபையில இருக்கிற நமக்கு உடனே ஒரே இமை போலவே மறுரூபம் ஆகிறோம். இந்த சென்ஸ் பர்ஃபெக்ஷனுக்குள்ள தேவனோடு இருந்த அந்த பரிபூர்ண நிலைக்கு, பரலோக பரிபூர்ண நிலைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க லைஃப் ரிசரக்ஷன் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே முற்பிதாக்களுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அவங்களுக்கு லைஃப் ரிசரக்ஷன் இருக்குது. ஆனா அவங்க பரலோகத்துக்கே இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல உடனே பர்ஃபெக்ஷனா போவாங்க. இன் சென்ஸ் லைஃப் நெக்ஸ்ட் திரள் கூட்டத்துக்கு அப்புறம் 3ஆம் ரிசரக்ஷன்ல இவங்களுக்கு உடனே பர்ஃபெக்ஷனுக்குள்ள போவாங்க. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பர்ஃபெக்ஷன் தான். அவங்க திருப்பி ப்ரோக்ரஷன்ஸ் இருக்காது. அதுதான் டிஃபரன்ஸ். லைஃப் ரிசரக்ஷன்ல சபைக்கு எப்படி, முற்பிதாக்களுக்கு எப்படி. ஆனா மற்ற ஜனங்கள் உடனே பரிபூர்ணமா போக முடியாது. அதுதான் நம்ம பாக்குறோம். அவங்க ஒரு ஸ்டெப், ஒரு ப்ராசஸ்க்குள்ளதான் போகணும். அதுதான் அந்த நித்திய நீந்தை அக்னி தீர்ப்புக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. நீதிமான்கள் லைஃப் ரிசரக்ஷனுக்கு, அநீதிமான்கள் நித்திய அக்னிக்காக உயிர்த்தல் வந்துருவாங்க அப்படி பாக்குறோம். அந்த நித்திய அக்னினா எப்படின்னா, நித்திய அக்னினா இங்க சொல்லப்படுறது ஒரு ட்ரையல். அங்க நித்திய அக்னினா நேரம் 2ஆம் மரணத்துக்குள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்க கடைசி போகணும். சோ நம்ம உடனே நித்திய அக்னி போக முடியாது. சோ ஃபர்ஸ்ட் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போறதுக்கு அவங்க உயிர்த்தெழுதல் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க டெஸ்ட் ட்ரையல்ஸ் போவாங்க. ட்ரையல்ஸ் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேண்டிய ஞானம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரையல் அவங்க பாஸ் பண்ணாதான் அந்த பர்ஃபெக்ஷன் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வர முடியாது. அது இங்க கொஞ்சம் நம்ம டீப்பா நம்ம உள்ள போறோம். சோ இதுதான் 2 விஷயங்கள்ல நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம். சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி பிரதர் பரலோக வாய்ப்பு இருந்த அந்த சபை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. யார் யார் விசுவாசம் மூலமா இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினால் விசுவாசிச்சு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சபை போற வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை அப்படி பாக்குறோம். அவங்களதான் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல மெம்பர்ஸ் ஆக போறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நமக்கு உடனே இந்த காலத்துல நம்ம நடக்குமானா, இப்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா அந்த ரிசரக்ஷன்னா? இந்த பிரசன்ட் டைம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது ஃபியூச்சர் சென்ஸ். நம்ம இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹெவன்லி காலிங் போறது. என்னன்னா இந்த லோகம் முடிக்கணும் சபை. நம்ம இந்த ஓட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கு போக முடியும். ஆனா இருக்குது ஒரு ரிசர்வ்டு, அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த காலிங்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்படி நம்ம ஒருவேளை அந்த லக்கம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம முடிச்சிட்டோம்னா, நம்ம லோக்கம் இங்க ஓட்டம் முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நடக்க போற ஸ்டெப்பு தான் சபைக்குள்ள போறது. நெக்ஸ்ட் அது ஃபியூச்சர் மாதிரி நம்ம சொல்லலாம். பிரசன்ட்ல நம்ம முடிக்கணும். முடிக்க அப்புறம் தான் ஃபியூச்சர்ல அது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. சோ இது மூலமா நமக்கு பாவத்து நொண்டி மற்றும் இல்லாம மரணத்து நொண்டி நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போறது. இந்த சபைக்குள்ள 2ஆம் மரணத்துக்கு ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படாது. தேவனோட குமாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட இருந்து அந்த ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இங்கே இதுக்கு நம்ம எங்க நோண்டி வந்துட்டோம்னா, திருப்பி இந்த காலிங்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? பாபிலோன் உலகம் இருந்திருந்தோம். ஒரு பாவ நிலையில தான் இருந்திருக்கோம். அந்த பாவ நிலையை நோண்டி நம்ம ஒரு லைக் பேட் ரிப்போர்ட் டு ஒரு குட் ரிப்போர்ட், ஒரு கெட்டவங்கள் நின்று ஒரு நல்லவங்களா நம்ம மாறுறதுக்காக இதுல நம்ம வந்துட்டோம். சோ அப்படிதான் நமக்கு அப்ரஹாம், இசாக், யாக்கோபு இவங்க எல்லாரும் ஒரு காவனன்ட், அவங்க தேவனோட ஒரு நிபந்தனை உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேலான உடன்படிக்கை ஒரு நிபந்தனை நம்ம பண்றது, சபை கிளாஸ்க்குள்ள பண்றது. சோ இது எப்படின்னா,
ஒரு பரலோகத்துக்கு ஏறிய விஷயம் தான் நம்ம பாக்குறோம் இதுல. சோ இதுக்காக தேவன் நமக்கு ஒரு அவங்க டெஸ்டிஃபை பண்றாங்க, ஒரு சாட்சி கொடுக்கறாங்க. எதுனா இயேசு கிறிஸ்து தேவனோட உடன்படிக்கை செஞ்சப்போ என்ன ஆச்சு? நேசகுமாரன், கரெக்ட், ஒரு பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா தேவன் அவங்க அந்த உடன்படிக்கை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படி நம்ம பாக்குறோம். சோ அதுதான் நமக்கு ஒரு சாட்சியா இருக்குது. சோ நம்ம வந்து தேவனோட உடன்படிக்கை செஞ்சனப்போ நமக்கு பரிசுத்த ஆவி எப்போ கிடைக்குமோ, பிகாட்டன் ஆஃப் ஸ்பிரிட், அது எப்போ நமக்குள்ள நடந்துச்சோ அதுதான் நமக்கு ஒரு தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு டெஸ்டிஃபை, ஒரு சாட்சி நமக்கு இங்க கொடுக்குற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் நமக்கு ஒரு எவிடென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் வித் ஃபாதர். தேவன் இது அங்கீகரிக்கிறாங்க, ஒரு எவிடென்ஸ் நமக்கு அது இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இவங்கள் நம்ம வந்து எதுக்காக இப்ப வந்துட்டோம்னா, நம்ம மாம்சத்தினால், உலகத்தினால், சாத்தானால் நமக்கு வரப்போற எல்லா பாடுகள் நம்ம எதிர்த்து நில்லி நம்ம ஒரு ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஓவர் கமர்ஸா நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. சோ இப்படி இருக்கிறவங்கள் தான் தேவனோட திருஷ்டில ஒரு அப்ரூவல் ஆஃப் காட். இதுதான் ஒரு டிவைன் அப்ரூவலா இருக்குது இந்த காலிங்குள்ள வர்றது. சோ இவங்களுக்கு தான் லார்ட் அது ஒரு ஹையஸ்ட் பிளேஸ், க்ளோரி, ஹானர் அண்ட் இம்மார்டாலிட்டி போடுறதுக்கு ஒரு அவகாசம், ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் தேவன் இந்த உடன்படிக்கையில நம்ம கொடுக்க போற ஒரு கிரீட்டம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நம்ம என்ன பார்க்கறோம்னா முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுந்தவங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் தானே. சோ இவங்க எல்லாரும் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அந்த லைஃப் ரெசரக்ஷனுக்குள்ள போறதுக்கு வந்துருவாங்க. சோ லைஃப் ரெசரக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். உடனே அவங்க வந்து ஒன்ஸ் பினிஷ் பண்ணிருக்கிறாங்கன்னா உடனே அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள போவாங்க. இவங்க வந்து பரலோகத்துக்கு இருக்கிற தேவனோட நிலைக்கு பர்ஃபெக்ட் ஆகுவாங்க உடனே. ஸோ சேம் டைம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து திரள் கூட்டம். ஸோ ஆனா இந்த திரள் கூட்டத்துக்கு தேவனோட அந்த மகிமைக்குள்ள எந்த பங்கும் இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்களும் இந்த ஓட்டத்துக்காக தான் வந்துருவாங்க. வந்தாலும் அவங்க வந்து முடிக்க முடியாம சபை ஆக முடியாது. அதுக்கு பிரதரும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு ஒரு வசனம் படிக்கலாம் சிஸ்டர். ஹெப்ரியூ 12th chapter 23 verses. 23 சிஸ்டர். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவற்றிற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். சோ இங்க நம்ம பாக்குற இந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட சங்கம், இப்போ சபை மட்டும் நம்ம நினைக்கலாமா, திரள் கூட்டமும் நம்ம நினைக்கலாமா? ஆமா, முதல் பேரானவர்கள் தான் கிளியரா இருக்குது. சோ அப்படின்னா சபை மட்டும்தான் அங்கே பரலோகத்தில் அது இருந்த புக்ல எழுதப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கணுமா? சபைதான், சபை மட்டும் இல்ல, இங்க திரள் கூட்டமும் பரலோகத்தில் அந்த புக்ல எழுதப்பட்ட பேர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சபைக்கு திரள் கூட்டத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா ஒரே மைனர் டிஃபரன்ஸ் தான். சபை வரவங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்னவா இருக்குதோ, இந்த லோகம் என்னவா இருக்குதோ அதுக்காகவே அவங்க ஃபுல்லா முழுசா ஒப்படுத்துட்டு பலியின் ஜீவம் சொன்னாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் லைஃப் வந்து முழுசா அர்ப்பணிப்பாங்க. ஆனா அந்த வைராக்கியமோட அர்ப்பணிப்பாங்க. ஆனா திரள் கூட்டத்துக்கு வைராக்கியம் குறைவே இருக்கு. உலகத்துக்கு போக முடியாது, போக மாட்டாங்க அவங்க. ஆனா இங்க அந்த வைராக்கியம் குறைவு இருக்கும், அந்த பலியின் ஜீவம் குறைவு இருக்கும். தேவனுக்கு அந்த கீழ்ப்படி இருக்கிறது, அந்த லாயல்ட்டி வந்து குறைவுதான் இருக்குது தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் இல்ல. சோ அதனால அவங்க சபைக்கு போறவங்க வைராக்கியம் அதிகமா, தேவனுக்கு கீழ்ப்படி அந்த லாயல்ட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க சீக்கிரம் முடிப்பாங்க. அதனால அவங்க அந்த மகிமை, அந்த தேவனோட தெய்வீக சுபாவத்துக்குள்ள பங்கெடுப்பாங்க. ஆனா இவங்கள் வந்து குறைவா இருக்கிறதுனாலதான் அந்த சுபாவத்துக்கு போக முடியாம அந்த கீழான இருந்த திரள் கூட்டமா பரலோகத்துக்கு தான் அவங்களும் போவாங்க. ஆனா இவ 2 பேர் தான் முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதல் பேரானவர்கள். இவங்க 2 பேர் சேர்த்துதான் இங்க கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு ஆல்ரெடி இதுக்கு நமக்கு நிழல்லாம் பல ஏற்பாட்டுல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கல்டிவேட் நம்ம ஒரு மேங்கோ ட்ரீஸ் போட்டோம். ஒரு சீசன் வந்த உடனே எல்லா பழங்கள் ஒரே டைம்ல நமக்கு அது பலன் கொடுக்கும். ஒரு அது என்ன ரைப் ஆகுமா? முடியாது. சில எல்லாமே முதல் கனி தான், அந்த சீசன்ல முதல் பழம் தான் வருது. ஆனா அதுல சிலது மட்டும் சீக்கிரமா வரும். அதுக்கப்புறம் வர்றது அது நம்ம முதல் பழம் சொல்ல முடியுமா? முடியாது. சோ அப்படின்னா சபையும் திரள் கூட்டமும் ரெண்டும் முதல் பழங்கள் தான். ஆனா அதுல சீக்கிரமா ரைப் ஆயிட்டு சாப்பிடறதுக்கு வர்றதுதான் சபை. ஃபர்ஸ்ட் பான் 2 தான் சபை. கொஞ்சம் லேட்டா நமக்கு அது கைக்கு வர்றது திரள் கூட்டம். இதுதான் டிஃபரன்ஸ். இது நிழல் பொருள் நம்ம எங்க பார்க்கலாம்னா டாபர்னிக்கல் லேவி கோத்திரிகள் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நுண்டி ஒரு செட் ஆஃப் பீப்புள் லேவியர்கள் உள்ள ஊழியத்துக்காக ஏற்படுத்திருக்காங்க. அதுல திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, ஆச்சரியளவு சில பேருன்னு அதுல மற்றவங்க லேவியரா ஊழியக்காரெல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. அங்க ஆச்சரியர்கள்னா பிரீஸ்ட்னா என்ன சொல்லுவான், சபை. மற்ற லேவியர்கள் திரள் கூட்டம். அப்படின்னா இவங்க 2 திரள் கூட்டம் நீங்க ஊழியத்துக்கு இல்ல நீங்க அப்படி நம்ம சொல்ல முடியுமா? சோ அவங்க 2 பேர் முதல் பழங்கள் தான். சோ அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பிரீஸ்ட் செய்ய போற ஒர்க் இவங்க செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பங்கு அவங்களுக்கு தான். ஏன்னா இவங்க லேட்டா இருக்கிறதுனால அது உடனே புரிஞ்சிக்காம கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த நிலைக்கு போக முடியாதுதான். இது 2 தான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல நம்ம பார்க்கலாம். இங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல ஆல்ரெடி நம்ம பிரதர் சொன்ன மாதிரி முற்பிதாக்கள் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஆல்ரெடி அவங்களோட விசுவாசத்தினால் நீதிமன்கள் ஆனப்படுறாங்க. அதனால லைஃப் ரிசர்வேஷனுக்கு அவங்க வந்துருவாங்க. எப்ப இந்த திரள் கூட்டம் முடிய போறதோ, ரிசர்வேஷன் முடிஞ்சிச்சோ, அப்போ உடனே நமக்கு தேர்ட் ரிசர்வேஷன்ல இந்த முற்பிதாக்கள் ரிசர்வேக்ட் ஆகுவாங்க. இவங்க உயிர்த்தலோட வந்ததுக்கு அப்புறம் உடனே இவங்க பர்ஃபெக்டுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாமே எப்போ ஏதேனும் ஆதாம் படிக்கப்பட்டிருக்காங்களோ என்ன தேவனோட ஸ்தாயில் அந்த நிலைக்கு இவங்க உடனே வந்துருவாங்க இன்ஸ்டன்டா. சோ அதுவே நமக்கு 11th சாப்டர்ல அவங்களோட எல்லா லிஸ்ட் நமக்கு இந்த விசுவாச வீரர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இவங்களும் நீதிமான்களா என்ன பண்றாங்க அவங்களோட விசுவாசத்தினால். ஆனா பரலோகத்துக்கு இல்லாம பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் இவங்களுக்கு இருக்குது. நம்ம என்ன டிஃபரன்ஸ் நம்ம இது 2த்துக்கு புரிஞ்சுக்கலாம். இவங்க விசுவாசத்தினால் நீதிமான் ஆகப்படுறாங்க பழைய ஏற்பாட்டுல. இவங்கள் நம்மை சபைக்குள்ள போறவங்க விசுவாசம் மூலமா தான் இயேசு கிறிஸ்து ஈடுபடினால்தான் முன்னாடி வந்துட்டோம். ஆனா நமக்கு பரலோக வாய்ப்பு தேவன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பரலோக வாய்ப்பு கொடுக்காம பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. டிஃபரன்ஸ் என்ன? அத நானே ஓவர்ஃபுல்லா சொல்லிட்டேன். அது கிறிஸ்துவோட ஈடுபாடு சரின்னா அவங்களுக்கு கிறிஸ்துக்கு முன்னாடியே இருந்துக்காங்க. சோ இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல 2ஆம் உலகம்ல நம்ம பார்க்கலாம். அந்த யாக்கோபு கொடுக்கப்பட்ட பூமிக்கு அந்த ஆசீர்வாதம் அதுதான் தொடர்ந்து அப்படியே இஸ்ரேல் 12 ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேல் 4 கடைசியா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து முந்தின வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் தான் இந்த முற்பிதாக்கள் நம்ம பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்க ஒப்படைச்சு தேவனுக்கு அவங்க முதல் ஓபன் பண்ணதே என்னன்னா பரலோக வாய்ப்பு. அப்போதான் இசாக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எங்கேயுமே தொடர்பு வராது. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னதே இந்த சுவிசேஷம் தான். சோ அப்போதான் இது ஓபன் பண்ணப்பட்டது. சோ அதனால இவங்க இதுக்குள்ள வர முடியாது. என்னன்னா அதனால ஜான் நமக்கு பாப்டிஸ்ட் யோகான் என்ன சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது நீங்க என்கிட்டனா இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் அந்த சபைக்குள்ள போகணும், நான் உங்கள் பின்பற்றாதான் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அது முடியல அவங்களுக்கு. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து பின்பற்றி போனாதான் நம்ம பார்க்கலாம். யார் ஒருவேளை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்தி தன் சிலுவை தான் அனுதினமும் பின்பற்ற கடவுள். ஓகேனா?
சோ இதனால அந்த ஃபுட் ஸ்டெப்ல ஃபாலோ பண்றதுக்கு அவங்க சான்ஸ் இல்லை. சோ அதனால அவங்க பரலோகத்துக்கு போக முடியல. சோ நமக்கு அந்த வாய்ப்பு வந்து ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாங்க, நம்ம பின்பற்றி போனா இந்த பரலோகத்துக்கு போகலாம். இந்த ரெண்டு வேற டிஃபரன்ஸ் நமக்கு இருக்குது. சோ இவங்க நம்ம பர்ஃபெக்ஷனுக்குள்ள வருவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்சியன்ட் வர்த்திஸ் அவங்களோட ரிசரக்ஷன் டைம்ல உடனே அவங்க எப்படி பர்ஃபெக்ஷனுக்குள்ள வருவாங்கன்னா, ஒரு மாம்சத்திலோ மென்டலி ஆகட்டும், நம்ம எப்படின்னா பிசிக்கலி, மென்டலி, மோரலி, இந்த 3 விஷயத்திலும் அட் எ டைம் அவங்கள வந்து ஒரு பரிபூர்ண நிலைக்குள்ள வந்துருவாங்க. சோ ஒருவேளை அவங்களுக்குள்ள சில குறைவுகள் இருந்தா நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் யாருமே குறைவு இல்லாம இருக்க முடியாது. இப்ப அப்ரஹாம்லோ அப்ரஹாம் சிம்சோன் எடுத்துக்கலாம். சிம்சோனும் விசுவாச வீரர்கள் தான் இருந்துக்காங்க. ஆனா அவங்களோட இருந்த குறை என்ன? டேவிட் இருக்கிறாங்க. சோ டேவிட்லோ எல்லாம் பர்ஃபெக்ட் இருக்கிறாங்கன்னா சில குறைவுகள் இருக்குது. சோலமான் அவங்களுக்குள்ள சில குறைவுகள் இருக்குது. ஆனா அவங்க முற்பிதாக்கள் தான். சோ அவங்களும் ஃபுல்லா பர்ஃபெக்ஷனுக்குள்ள வருவாங்க. சோ இப்படிப்பட்ட சில குறைவுகள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அது எல்லாமே அந்த ரிசர்வேஷன்ல முழுசா இதாயிட்டு ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள எல்லாரும் வருவாங்க. இது முற்பிதாக்கள். சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு உலகத்தி ரிசர்வேஷன் நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லாரும் இதுக்கு இந்த மற்ற உலக ஜனங்கள் ஒருவேளை சபை மாதிரோ திரள் கூட்டம் மாதிரோ எதுக்கும் அந்த ரிசர்வேஷன் வரக்கூடாது? அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே? ஒருவேளை அப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? ஓகே, ஆமா சிஸ்டர், கரெக்ட். சோ என்னன்னா, தேவன் அங்கீகாரப்பட்டது சபை திரள் கூட்டம். அது டிவைன் அப்ரூவல் கொடுக்கறது என்னன்னா அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கு. ஆனா இவங்களுக்கு மற்ற உலக ஜனங்களுக்கு எல்லாமே இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம் எதுக்கு கூடாது அப்படின்னா அது தேவனால் அங்கீகரிப்பு இருக்காது. சரி, என்னன்னா இவங்கள் இயேசு கிறிஸ்துவே அறியாதவங்க, ஏத்துக்காக இருக்கிறவங்க. சோ இவங்களுக்கு எப்படி மேலான ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? சோ முடியாது. சோ இவங்க எல்லாரும் ஆதாம்குள்ள வந்த ஒரு சந்ததிக்காக இருக்காங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா ஒரு வாய்ப்பு திருப்பி தேவன் கொடுக்கறாங்க, தவிர வேற என்ன ஆப்ஷனும் இந்த உலக ஜனங்களுக்கு இல்ல. ஒரு இன்ஹெரிடிட்டியா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா ஆதாம்குள்ள வந்தது மட்டும்தான். சோ இப்ப பார்த்தா நமக்கு நிறைய மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் கிறிஸ்டியானம் எப்படின்னு நம்ம பார்த்தா அவங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமானா முடியாது. அவங்களுக்கே சில பேருக்கு அவங்களுக்கே தெரியும் நாங்க எப்படி பரலோகம் போக முடியும். என்னன்னா 1000 மெம்பர்ஸ்ல 999% மாம்சத்துக்குரிய இந்த பிளஷ் ஆஃப்டர் பிளஷ் அந்த மாம்சத்தோட தான் அவங்க அது எல்லாம் அவங்களோட ஓட்டமே மாம்சத்துக்குரிய ஓட்டமும் தான் இருக்குது. 99% எல்லாமே. சோ அதனால அவங்களுக்கு கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனுக்கு டிஸ்அப்ரூவல், அந்த டிவைன் டிஸ்அப்ரூவலை நம்ம பார்க்கலாம். ஆனா சில பேர் அதுலவும் கிறிஸ்டாண்டம்ல பார்த்தா வேர்ட் ஆஃப் காட் தேவனோட சத்தியம் சில வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்தியோட ஈடுபலி அக்செப்ட் பண்ணிருக்கலாம். சில பேர் குறைவாக கேட்டுப்படலாம். ஆனா நிறைய பர்சன்டேஜ் 99% அவங்க அந்த மாம்சத்துக்குரிய தேவைகள் அதிகமா தேடி இந்த ஆசீர்வாதம் தேடி போறதுனால இவங்க அதுக்குள்ள வர முடியாது. ஓன்லி அந்த ஆதாமோட சந்ததியை இருக்கிறது மூலமா தான் இப்படிப்பட்ட ஒரு ரிசரக்ஷன் அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படி பார்க்கலாம். சோ இந்த நம்ம முன்னாடி பாக்குற மாதிரி இந்த ரிசரக்ஷன் இவங்களுக்கு எல்லாருக்கும் பர்ஃபெக்ஷன் ஒரே டைம் வந்துருமானா வராது. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். என்னன்னா அவங்க எல்லாரும் ஒரு பாவ நிலையில தான் இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து தேவைப்படும். சோ இது நமக்கு பாக்குற மாதிரி இந்த 1000 இயர்ஸ் அதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சோ முற்பிதாக்கள் உடனே அவங்க பர்ஃபெக்ஷனுக்குள்ள போவாங்க. ஆனா மற்ற எல்லா ஜனங்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இந்த 1000 இயர்ஸ் வந்து தேவைப்படும். இந்த 1000 இயர்ஸ்க்குள்ள முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் நிலைக்கு போக முடியும். சோ அதுக்குள்ள எந்த உலக ஜனங்களே
ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள போக முடியாது. இவங்க எப்படி மரணம்குள்ள போவாங்களோ அப்படியே அவங்க உயிரோட வருவாங்க. தவிர எப்படி நம்ம பார்த்தோம், கீழே விழுந்தோடனே ஜஸ்ட் ஒரு கை கொடுத்துட்டு திருப்பி நிக்கிற மாதிரி தான். அதே நிலையில தான் அவங்க வருவாங்க. அவங்களோட மாம்சத்து பலகீனங்கள், எண்ணங்கள், மோரலி எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க எதுக்காக வருவாங்க அப்படின்னா பார்த்தா, அந்த ஏதேனுல ஆதாம் என்ன அவங்க இழந்திருக்கிறாங்களோ அது திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு தான் வருவாங்க. ஆனா அது உடனே நடக்காது. ஒரு 1000 இயர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி நம்ம பார்க்கணும், 1000 இயர்ஸ் ஆல்ரெடி 150 இயர்ஸ் காலி. சோ கண்டிப்பா 1000 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள வருவாங்க. அதுக்குள்ளாவே திருப்பி சில விஷயங்கள் அதுல இருக்குது. அப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க பிசிக்கலி ஆகட்டும், மென்டலி ஆகட்டும், மோரல்லி ஆகட்டும் பர்ஃபெக்ஷனுக்குள்ள போறது நம்ம பார்க்கலாம். சோ இப்போ எல்லாரும் உயர்த்தல் ஒரு இன்பர்ஃபெக்ஷனோட தான் வருவாங்க. 1000 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள போறதை நம்ம பார்க்கலாம். இங்கே இவங்க எல்லாரும் கிறிஸ்து சபையோட கையில தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரு தான் இந்த உலகத்தினே முற்பிதாக்கள் மூலமா வழி நடப்புவாங்க. சோ அவங்களுக்கு வேண்டிய ஞானம் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாத்தானோட இங்க வேலை செய்ய முடியாது. சோ அதனால அட்லீஸ்ட் அந்த சான்ஸ் கொடுத்துட்டு இப்போனா அந்த தேவன் நீதி நிறைவேற்ற முடியுமா, அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவைப்படும், என்னென்ன ரிக்வயர்மெண்ட், நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா ஒரு மினிமம் ஒரு பாஸ் மார்க்ஸ் நம்ம பெற்றுக்கொண்டாதான் பாஸ் அப்படி சொல்ல முடியும். அப்படிதான் அந்த ரிக்வயர்மெண்ட் மீட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தேவன் கொடுக்குறாங்க. அது யார் யார் அந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள தகுதி இருக்குதா இல்லவா, தகுதி இருக்கிறவங்க நித்திய ஜீவனுக்கு போவாங்க, தகுதி இல்லாம இருக்கிறவங்க நித்திய மரணத்துக்கு போவாங்க. அதுதான் அவங்களுக்கு 2வது மரணமா இருக்குது. சோ இது எல்லாமே ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அப்படி நம்ம பாக்குறோம். சோ இப்ப இருக்கிற உலகத்துல நம்ம பாக்குறோம், ஆல்ரெடி அந்த நிழல்ல நமக்கு 2வது உலகம் முடிஞ்சிச்சுன்னா முடியல. ஆனா பேதுரு சொல்ற மாதிரி நம்ம பேசிக்ஸ்ல பாக்குற மாதிரி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ல பார்த்தா இந்த 2வது லோகம் என்னக்கா இருக்குது, ஒரு அக்னி இரையாக்கி இருக்கப்பட்டது. எதுக்குன்னா ஒரு புது வானம் புது பூமி வர்றதுக்காக. சோ அது நம்ம தெரியும், புது வானம் புது பூமினா அந்த ஆளுகை தான் சேஞ்ச் ஆக போறது. சோ இது நமக்கு ஒரு அடையாள பாஷையில தான் அவங்க கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். சோ சேம் டைம் நமக்கு மவுண்டன்ஸ் நமக்கு அடையாளமா எதுக்கு இருக்குதுன்னா ராஜ்யத்துக்கு இருக்குது. சோ ஆல்ரெடி நம்ம பாக்குறோம், அந்த ராஜ்யங்கள் நீங்க விசுவாசம் இருந்தா என்ன ஆகும், இந்த ராஜ்யங்கள் கடையில தள்ளி போட முடியும். சோ அது நடந்துச்சுன்னா இப்போ நடக்கலாம், அந்த சிச்சுவேஷன் போக வேண்டியது இருக்கு. அந்த 4th ரிசரக்ஷன்ல தான் இது ஃபுல்லாவே நமக்கு நடக்க போறது நம்ம பார்க்கலாம். சோ இங்கே அப் அண்ட் டவுன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசரக்ஷன்ல ஒரு ஏழையா பணக்காராகட்டும், ஏழையா இருக்கிறவங்களாகட்டும், நல்லவங்களாகட்டும், கெட்டவங்களாகட்டும் எல்லாரும் ஒரே சமய நிலையில தான் ரிசரக்ஷன்ல வந்துருவாங்க அப்படி பாக்குறோம். இப்படி இருக்கிறவங்க அந்த ரிசரக்ஷன்ல எப்படிப்பட்ட கிளாஸஸ் இருக்கும்னா ஒரு சமம் செய்யப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மேடுகள் எல்லாமே பள்ளங்க ஆகணும், பள்ளங்கள் எல்லாமே மேடாகணும். அது ஒரே சமமா வர வேண்டியது இருக்கும். சோ அது அந்த காலம்ல தான் நடக்க போறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அது கிறிஸ்துவோட ராஜ்யம்ல தான் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சபை இது எல்லாமே எப்படி நடக்கும்னா நம்ம தெரியும், இயேசு கிறிஸ்துவோட ஆளுகையில தான் நடக்க போறதை அப்படி பார்க்கலாம். சோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அந்த டைம்ல தான் தேவனோட வசனங்கள் ரொம்ப பியூரா, இப்போ நமக்கு பார்த்தா பின்னாடி பார்த்தா அப்படி அந்த தேவனோட வசனங்கள் முழுசா காப்பர் பியூரிஃபை பண்ற மாதிரிப்பட்ட வசனங்கள் கேட்டப்பட்டதுன்னா முன்னாடி காலங்கள்ல இல்லை, இம்பியூரிட்டி இருந்துச்சு. ஆனா எந்த இம்பியூரிட்டி இல்லாம இந்த கிறிஸ்து ராஜ்யம்ல முழுசா தேவனோட வார்த்தை என்ன, அந்த சத்தியம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு கொடுக்கப்படுறப்போ அந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பூமி சமுத்திரத்துல தண்ணீர் மாதிரி எப்படி இருந்திருக்குமோ அப்படியே கர்த்தரோட அறிவி எல்லாமே இந்த பூமிக்குள்ள இருக்கிறது எல்லாமே
அந்த நாள்ல தான் அறிவி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்குதுன்னா ஆகலாம். நாட் எஸ்டாப்ளிஷ், நாட் எட் எஸ்டாப்ளிஷ். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு யார் வேணும்? திருப்பி பிரைட் தேவைப்படும், கிறிஸ்தியோட சங்கம் தேவைப்படும். ஸோ சங்கம் முடிச்சிச்சுன்னா முடியல. ஸோ முடியலனால அவங்களோட ஆளுகை ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்ட் ஆகாம இது எல்லாமே சீர்த்துக்கு கொண்டு வர முடியுமானா முடியாது. ஸோ இது ஃபியூச்சர்ல நடக்க போறது தான். சேம் டைம் நமக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாங்க கடைசி நாள்ல அவங்க ஒருவேளை யார் தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வந்த ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு இந்த சபை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சோ இப்போ இந்த உலகத்துல அப்ப அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படலவா? கொடுக்கப்பட்டதுன்னா இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு தானே. சோ இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா மற்ற ஜனங்களுக்கு அது இங்க கொடுக்கப்படல. என்னன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல தான் இந்த சபை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் இருக்கும் அப்படி பாக்குறோம். சோ எப்போ சபை முடிஞ்சிச்சோ அப்போதான் வாங்க நீங்க வாங்க இதுக்கு ஒரு அப்போதான் எல்லா கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு, நீங்க வாங்க வந்து நீங்க இந்த ஜீவ தண்ணீர் குடிக்கலாம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவோட அந்த மீட்பின் ஒர்க் வேலை வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்படி இந்த ஜனங்கள் ஃபோர்த் ரிசரக்ஷன் வந்து இருக்கும். சோ இப்போ மேல ஃபார் எக்ஸாம்பிள் சபைக்கு இப்படிப்பட்ட பூமிக்குரிய இந்த ஆளுகைக்கு இந்த சொசைட்டிக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ரிசர்வேஷன் முடிஞ்சிச்சு, அதுல இங்க சில விஷயங்கள் அடிஷனலா சொல்றோம். சபைக்கு இந்த பூமிக்குரிய ஆளுகைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துக்கலாம்? ஓகே, கரெக்ட் தான். மேலோட்டம் முடிச்சுக்கணும், முடிச்சுக்கலாம். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கலாம்? சபைன்னா கிறிஸ்து சேர்த்தி சபைன்னு சொல்றேன். சரி, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஒரு பரலோகத்துக்கு ஏறினா அவங்க சபை கிறிஸ்துவோட பரலோகத்துல இருப்பாங்க, ஒரு ஹையர் கண்டிஷன்ல இருப்பாங்க. சோ ஏஜென்ட்ஸா இங்க பூமியில சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் முத்பிதாக்கள் அப்படி பாக்குறோம். அவங்க தான் சூப்பர்வைசிங் பண்ணிட்டு ஓவர் ரூலிங் வந்து பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த உலகத்திலோ இந்த ரெண்டாம் உலகத்திலோ சாத்தானோட அரசாட்சி எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரிய மாதிரி இருக்குதா? சரியா? இன்விசிபிள் பவர்னால அவங்க வந்து இது ஆளுகை செய்யறாங்க. அவங்க மட்டும் ஆளுகை செய்யறாங்கன்னா அவங்களோட தூதர்கள் மூலமா, ஏஜென்ட்ஸ் மூலமா தான் இந்த உலகத்தினை ரூல் பண்றாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அந்த மூலம் உலகத்திலோ 1000 இயர்ஸ்ல அவங்களோட இன்விசிபிளா ரூல் பண்ணுவாங்க. கண்ணுக்கு தெரியான ஒரு வருகையில தான் அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. யார் யார் மூலமானா அந்த ஏஜென்ட்ஸ் இருக்கிற திரள் ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் முத்பிதாக்கள் மூலமா வந்து இது ரூல் பண்ணுவாங்க. சோ ரூல் பண்ணி இப்போ இந்த உலகத்துல ரெண்டாம் உலகத்துல என்ன ஆச்சு? எல்லாமே தவறுகள் இருக்குது, ஒரு மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்குது. சோ ரூல் இவங்க இயேசு கிறிஸ்து ரூல் பண்றப்போ இப்படிப்பட்ட அந்த தவறுகள் நொண்டி எல்லாமே நீக்கப்படும். சேம் டைம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நமக்கு இயேசு பேதுரு கேட்பாங்க, ஒருவேளை நாங்க பின்பற்று வரோம், இப்போ எங்களுக்கு என்ன அப்படி சொல்றப்ப என்ன சொன்னாங்க? நான் மறுஜென்ம கால இஸ்ராயல் 12 கோத்திரிகளுக்கு நீங்க என்னோட உட்கார்ந்து சிம்மாசனத்து மேல அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது. சோ இது எல்லாமே இன்விசிபிளா இருந்து ஒரு ஜட்ஜிங் பண்றதுக்கு, ரூலிங் பண்றதுக்கு அவங்க அங்க இருப்பது நம்ம பார்க்கலாம். சோ இங்க இருக்கிறவங்க முத்பிதாக்கள் மூலமா அது இன்விசிபிள் ஃபேஸ்ல
இந்த ரிசப்ஷன், இந்த விடுதலை வேலை வந்து நடக்கும் அப்படி நாம் பார்க்கலாம். ஆனா இந்த முற்பிதாக்கள் இந்த சபை பார்க்க முடியுமா? இந்த இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்துக்கு இருந்த இந்த அமைப்பு பார்க்க முடியுமா? உணர்ந்த முடியும் தான். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் செய்ய முடியும், அவங்களுக்கு காண முடியாது. ஆனா சபையும் இயேசு கிறிஸ்து உலக ஜனங்கள் பார்க்க முடியும், பார்க்கலாம். ஆனா இவங்கள் முற்பிதாக்கள் ஆனாலும் அவங்களையும் பார்க்க முடியாது. எப்படி இப்போ நம்மை வந்து இயேசு கிறிஸ்து மற்ற பரிசுத்தவான்கள் நம்மளோட இருந்து நம்மளுக்கு வழி நடக்கிறாங்க அப்படி நம்ம உணர்றோமோ, அப்படிதான் அவங்க வந்து இது அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க உணர்வாங்க. அந்த உணர்த்துலதான் மற்றவங்கள்னி ரூல் பண்ணி இந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போக முடியும் அப்படி நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினா ஏன் இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் மனிதனுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்கணும்? மற்ற எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஜெனரல் ரிசரக்ஷன்ல பாக்குறோம், எல்லாருக்கும் அவங்க தன் வயல உயிர்த்தல் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் டெஸ்டுக்குள்ள போவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். டெஸ்டுக்குள்ள போனவங்க எதுக்கு நம்ம டெஸ்டுக்குள்ள அவங்களை அனுப்பணும்? வாய்ப்பு. கரெக்ட். தேவனோட தெய்வீக பிரணாளிக்கை அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்கவா இல்லை? அறிவு கொடுக்கப்படுறதுக்கு அப்புறம் அந்த தெய்வீக சித்தத்தை அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணி அதுக்கு தக்க மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படி நடப்பாங்கவா இல்லவா? அப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன். ஒருவேளை நடக்காமே தேவனுக்கு அவிதேயமா இருந்த இரண்டாம் மரணம், அந்த காட்ஸ் பிளான் வெதர் தே ஆக்செப்ட் ஆர் நாட், அப்படிதான் இங்கே கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டது மாதிரி நம்ம இங்க பார்க்கலாம். சோ அதுக்கு ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளுக்கு இருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயத்தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவத்திலிருந்து எழுப்புவதனாலே அது நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணினார். சோ இது யாரு சொல்றாங்கன்னா தேவன் இங்க சொல்றாங்க ஒரு நாள் நியமிக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் எதுனா நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புனா கிறிஸ்துவோட அரசாட்சி, கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். யாரு முன்னாடி நியமிக்கப்படுறாங்க? ஒரு மனுஷன்னா யாரு? கிறிஸ்து சரீரம் சேர்த்து. இங்க கொடுக்கப்பட்டது இங்கிலீஷ்ல ஆர்டைன்ட். நம்ம ஆல்ரெடி இந்த 6th வால்யூம் படிச்சு வரோம். ஆர்டைன்னா தேவன் இயேசு கிறிஸ்து அனாயிண்ட் பண்றாங்க, நியமிக்கப்படுறாங்க. ஓகேவா? நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு வந்து கொடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ கிறிஸ்து மட்டும் அவங்க கிறிஸ்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்பு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்காங்க. 2 பேர் சேர்த்து இந்த நியாய தீர்ப்பு வந்து இந்த உலக ஜனங்களுக்கு தீர்க்கிறது நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ சேம் டைம் இங்க ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சோ இங்க உலக ஜனங்கள் சிஸ்டமல் ஒரு கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட்ல क्वेश्चन மார்க். பரிசுத்தவான்கள் உலகத்தின் நியாய தீர்ப்பு அறியிருக்கிறா, தீர்ப்பார்கள் அறிகிறான என்ன நம்ம எப்படி தெரியாதுன்னா இவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்படுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுக்காக தான் நமக்கு வந்து நம்மை நிதானிச்சு அந்த ட்ரையல்ஸ்குள்ள நம்ம போயிட்டு நம்ம அட்வான்ஸ்டா இப்போ நமக்கு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி அப்படிப்பட்ட அந்த ட்ரையல்ஸ்குள்ள போனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கடந்து போயிட்டோம்னா அப்போதான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் உலக ஜனங்களுக்கு அந்த கிறிஸ்துவோட அரசாட்சியில வந்தப்போ அவங்க நம்ம வழி நடக்க முடியும், கைட் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து அவங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. சபையை கிறிஸ்துவோட கண்ட்ரோல்ல தான் இந்த உலக ஜனங்க இருப்பாங்க. சோ இப்போ நம்ம இந்த ட்ரையல்ஸ் நம்ம கடந்து போகாமே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொள்றாமே நம்ம அவங்களுக்கு நியாய தீர்க்க முடியுமா?
வழி நடக்க முடியுமா? முடியாது. இப்ப நமக்கு அது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டா தேவன் நமக்கு ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு கொடுக்கறாங்க. நம்மை நிதானிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் கடந்து செஞ்சதான் அங்கே நம்ம நியாயம் தீர்க்க முடியும் அப்படி நம்ம பாக்குறோம். சோ தேவன் வந்து இந்த ரிசரக்ஷனுக்கு இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, அந்த ரிசரக்ஷன் பண்றதுக்கு, ரிசரக்ஷன் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறாங்க. அது ஆல்ரெடி பார்த்தோம். உலக தோற்றம் முன்னாடியே இது எல்லாமே அவங்க எல்லாமே இந்த டிவைன் பிளான்ல பிளான் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்படி பாக்குறோம். ஸோ அதுல நம்ம பார்த்தோம், ரான்சம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒரே பேரான குமாரன்னு கொடுத்து ரான்சம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல, அவங்களோட கிங்டமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ரான்சம் மூலமா திருப்பி அவங்களுக்கு உயிர் வரும். ஸோ உயிர் வந்தோடனே அவங்க பர்ஃபெக்ஷனா இருக்க முடியுமானா முடியாது. திருப்பி அவங்க பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போறதுக்கு 1000 years டைம் கொடுக்குறாங்க. 1000 yearsல ஒருத்தருக்கு ட்ரையல் 100 years திருப்பி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் தேவன் திருப்பி ஆதாம் எப்படி எழுந்து போனாங்களோ அது திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் இந்த ஏற்பாட்டு முன்னாடியே அந்த தேவைகள் எல்லாமே ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்படி நம்ம பாக்குறோம். ஸோ இதுல எந்த மாற்றமும் எந்த டிஃபரன்சஸ் அவங்கள ரிச் ஆகட்டும், பூர் ஆகட்டும், இல்ல பணக்கார ஆகட்டும், இந்த எந்த இன்ஃபுளுசஸ் வந்து அதுங்க இருக்காது. எல்லாமே ஒன்னா இருக்கிறது அண்ணா பார்க்கலாம். ஸோ இங்கே செல்ஃப் டெவலப்மெண்ட், அது இப்போ நம்ம எப்படி நம்ம நிதாயத்தி பாக்குறோமோ அப்படிதான் அங்கேவும் இந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் அவங்களோட செல்ஃப் growth இந்த சத்தியத்துக்குள்ள தேவன் கீழ்ப்படி அந்த growth அவங்க டெவலப் பண்ணாமே, ஒருவேளை அப்படியே அவங்க நம்ம கடந்து பார்த்தோம் வெரையன் ஸ்டடியில நடந்து ஓடணும் சத்தியத்துல. ஒருவேளை நடந்து ஓடாம அங்கேயே நில்லிட்டு இருந்துட்டோம்னா இல்ல உட்கார்ந்துட்டு இருந்துட்டோம்னா என்ன ஆகும்? கிடைக்காது. ஆனா சாத்தான் வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனா அங்க வந்து சாத்தான் அட்டாக் பண்ண முடியாது. கடைசியில தான் லிட்டில் சீசன்ல தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா அவங்களோட செல்ஃப் growth இல்லாம இருக்கிறதுனால சாத்தாக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவங்க வந்து ஏமாறுவாங்க திருப்பி. ஸோ அவங்களதான் 2ஆம் பண்ணதுக்குள்ள அழியும் இருக்கும் அப்படி நம்ம பாக்குறோம். ஸோ இங்கே ஸோ அப்படிப்பட்ட அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஷனே இல்லாம அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க முடியுமா? ஒரு ரீசனபிள் ஆதினா ரொம்ப கஷ்டம். அது அநீதிதான். ஏன்னா இப்படிப்பட்ட சான்சஸ் தேவடி இப்படி கொடுத்துட்டு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு டைம் கொடுத்துட்டு சாத்தான் எல்லாம் கட்டி வச்சுட்டு நீங்க செல்ஃபா நீங்க டெவலப் பண்ணுங்க டைம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல நான் டெவலப்பே ஆக மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படியே உட்கார்ந்துச்சுன்னா அவங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ற தகுதி இருக்காது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி பார்க்கணும். அதுதான் தேவனோட நீதி இருக்குது அப்படி பார்க்கலாம். சோ யார் இப்படி பர்ஃபெக்டா தேவனுக்கு கீழ்ப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த எவர் லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாதவங்க ஒரு இம்பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற பர்ஃபெக்ஷனுக்குள்ள இருக்கிறவங்க நிலையில அந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த நீதிமான்களுக்கு அநீதிமான்களுக்கு என்ன சம்பந்தம் தொடர்பு இருக்குமானா இருக்காது. ஸோ அது அங்கே இருக்காம ஃபுல்லாவே அப்படிப்பட்ட அந்த விக்கெட் பாவ நிலைங்கிறவர்கள் எல்லாமே அழிக்கப்படுவாங்க அப்படி நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட வசனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் எதிர்க்கிறோம். பொறுமையோட கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க.